கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று டிசம்பர் 31ஆம் தேதி, சற்று முன்பு வருடத்தின் கடைசி நாள். நாம் இன்று இரவு சாட்சி சொல்ல போகிறோம் என்று சொல்லி எப்படிப்பட்ட சாட்சியை சொல்ல வேண்டும் என்று ஒரு செய்தியை கொடுத்தேன். உடனே அதை பார்த்தவர்கள் ஒரு 10-15 நிமிடத்திற்குள்ளாக 3-4 பேர் எனக்கு 2 பேர் தொடர்பில் கொண்டு, இன்று இரவிலே நாங்கள் சபைக்கு வர முடியாது, நீங்கள் சென்றால் எங்களுக்காக வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து வையுங்கள் சொல்லி, இதையும் நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். காரணம், கடந்த 45 வருட காலங்களாக நான் வாக்குத்தத்தம் எடுக்கவில்லை, அதை உற்சாகப்படுத்துவதும் இல்லை. அதே சமயத்தில் அந்த இரவு கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன். என்னை சார்ந்தவர்கள் எடுப்பார்கள், வேறு வழியின்றி நான் அமைதியாக இருப்பேன். ஆனால் இப்பொழுது அதை குறித்து நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு நான் சொல்லுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வருடத்தின் முதல் நாள் எடுக்கும் அந்த வாக்குத்தத்தம் மட்டுமே உங்களை வாழ்நாள் முழுவதும் நடத்தாது. அது ஒரு விதமான நம்முடைய பழைய ஏற்பாட்டு வாழ்க்கைக்கு இழுத்து செல்லும் ஒரு மாய்மால வசனமாக இருக்கிறது. ஆசீர்வாதம் மட்டுமே, நீ நீர்க்கல் ஓரமாய் நடப்பட்டு, அல்லது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் பாதைகள் செவ்வையாயிருக்கும், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, இன்னும் ஏராளமான வாக்குத்தத்தங்கள், ஆபிரகாமை போல் ஆசீர்வதிக்கப்படுவாய், இப்படியாக பழைய ஏற்பாட்டுக்கு இழுத்து செல்லும் நம்முடைய புதிய ஏற்பாட்டை முற்றிலுமாக மறந்து, எச்சரிப்பை மறந்து, பரிசுத்தத்தை மறந்து, நித்திய ஜீவனை மறந்து, உலக ஆசீர்வாதத்துக்கு மட்டுமே இழுத்து செல்லும் இந்த வாக்குத்தத்த அட்டை கலாச்சாரம், இது சமீப காலமாகத்தான் வந்தது. அந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இருந்ததில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைக்குள் அனுதினமும் உங்களுக்கு வாக்குத்தத்த வசனங்கள் உண்டு. சங்கீதம், முதல் சங்கீதத்திலே, துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே நடவாமலும், பாய்வனுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்திலே உட்காமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலேயே தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்தால் அன்றன்றுள்ள நாளுக்குரிய வாக்குத்தத்தத்தை நமக்கு தருவார். அது ஒருவேளை ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆறுதலாக இருக்கலாம், நம்முடைய நடக்க வேண்டிய பாதையை காட்டலாம், நாம் செய்த பாவத்தை குறித்து எச்சரிப்பின் வசனமாக இருக்கலாம். அந்த எச்சரிப்பின் வசனமே நமக்கு வாக்குத்தத்த வசனமாக நாம் எடுக்க வேண்டும். இதுதான் தேவனுக்கு பிரியம். ஆகவே வெறும் ஆசீர்வாதத்தையே நம்பி பழைய புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த அதிகாரத்தை விட்டு, தேவனை நம்முடைய எஜமானாகவும், நாம் தேவனுடைய வேலைக்காரராகவும், ஒரு மத்தியஸ்தர் நமக்கு தேவை என்பதற்காக இந்த வாக்குத்தத்த வசனங்களை நாம் வைத்தோம். அதை விக்கிரகமாக்கி வணங்குவது தேவனுக்கு பிரியமில்லை என்பதை தெளிவாக சொல்லுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையில் உள்ள அனைத்தும் நமக்கு வாக்குத்தத்தங்களாக நாம் எடுக்க வேண்டும். அது அன்றன்று நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான விதத்திலே தேவன் நம்மை வழிநடத்துவார். அதற்கு நம்மை நாம் அர்ப்பணித்து வாழ வேண்டும். இந்த வார்த்தைகளை ஏற்பதும் ஏற்க மறுப்பதும் உங்களுடைய விருப்பம். இன்றைய தினத்தில் மட்டும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த 2ஆம் செய்தியை நான் தந்திருக்கிறேன். தேவனுக்கு சித்தமானால் நாளைய தினத்திலே புதிய வருட செய்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். வாக்குத்தத்தம் எடுப்பீர்களா? இல்லை, வேதமே எனக்கு போதும், ஒவ்வொரு நாளும் எனக்கு புதிய வாக்குத்தத்தம் வேண்டும் என்று சொல்லி அதை நிராகரித்து வேண்டாம் என்று சொல்வீர்களா? இது உங்களுடைய தீர்மானம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.